உங்கள் மனசுக்குள்ளே ஓராயிரம் கேள்வி. ஏன் எனக்கு மெசேஜ் பண்ணல, அவங்க எனக்கு எந்த விஷயம் பண்ணல, மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அவங்க மனசுக்குள்ளே எது ஓடிட்டுருக்கு அப்படின்னா, அவங்க அடுத்த எஃபர்ட் எப்படி எடுக்கிறது உங்களை நோக்கி அப்படிங்கிறத அதுதான் அவங்க வந்து அவங்க மனசை வந்து அலையாக வந்து அலக்கழிச்சிட்ருக்கு. உங்களுக்கு அது கேட்கலாம், சில சமயம் அது வந்து எனர்ஜெட்டிக்கலாக நீங்கள் பிக்கப் பண்ணலாம். ஆனால் அவங்க ஒழிச்சிட்ருக்கிறது வேறு எதுவும் இல்லை, உண்மையான காதல் தான். அவங்க முக்கியமாக சொல்ல விரும்புது ரொம்ப சீக்கிரம் அவங்க ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்னு. மேபி நான் இந்த கேண்டில் ஏற்ற மறந்த மாதிரி தான் இது வந்து உங்களுக்கு ஒரு சைன். இவ்வளோ நாளாக வந்து உங்கள் வாழ்க்கையில் இருண்டு கிடந்த விஷயத்தில் வெளிச்சங்கள் வரும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ நான் யூஸ்வலாக மறக்க மாட்டேன். ஸோ இது நடக்கிறதுக்கு காரணம் வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க, இருண்டு கிடந்த வாழ்க்கையில் நீ ஒளி வரப்போகுது. அதுதான் இந்த பர்சன் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்லேயும் சொல்ல விரும்புகிறாங்க. அவங்க கூடிய சீக்கிரம் ஆக்ஷன் எடுக்க போகிறேன்றாங்க. ஆனால் மேபி அது வந்து உங்களுக்கு 3Dயில் தெரியாமல் இருக்கலாம், பட் 5Dயில் அவங்க ரொம்ப ரொம்ப அலைண்டாக இருக்காங்க, அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. பாட்டம் டெக் எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா வெரி சூன். நீங்கள் ரொம்ப நாள் காத்திருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த எஃபர்ட் வந்து அவங்க நீங்கள் ரொம்ப லீஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது நடக்கும். அவங்களுக்கு வந்து ஏதோ டிபெண்டன்சி சுச்சுவேஷன் இல்லைனா அவங்க எங்கேயோ ஒரு மாட்டிகிட்ருக்கேன்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் கருணை காட்டு அப்படின்றாங்க. பார்த்தீங்கன்னா எம்பத்தி, கொஞ்சோண்டு கருணை காட்டு, நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி உங்களோட காதல், உங்களோட சப்போர்ட் அவங்களுக்கு தேவை. நீங்கள் ரொம்ப வேல்யூபிள் அவங்க கண்களில். அவங்க உங்களை இழக்கிறதுக்கு தயாராகவே கிடையாது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா பேலன்ஸ் அதுதான் அங்கே மிஸ் ஆகுது. அதனால தான் அவங்க வந்து இப்போது இன்னும் டக்குன்னு எந்த விஷயமும் செய்யலை. கொஞ்சம் இம்பேலன்ஸ்டாக இருக்காங்க. மேபி கரியரில், இல்லைனா டிபெண்டன்சி பார்த்திங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் ரிலை பண்ணி இருக்கிறது, இல்லைனா வந்து கரியரில் வந்து இன்னும் அவங்க கால் ஊனலை, ஏதோ ஒரு விஷயம் அவங்க வந்து எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிகிட்ருக்காங்க. இன்ஸ்பிரேஷன், ரிகன்சிலேஷன் போதுமா அவங்களுக்கு? நீங்கள் தான் அவங்களோட இன்ஸ்பிரேஷன், நீங்கள் தான் அவங்களோட ஊக்க சக்தி, உந்து சக்தி, த இம்பட்டஸ். நீங்கள் தான் அவங்களோட எல்லாமே. அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னாடி ஒரு அடி எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்க உங்கள் மேலே வச்சுட்ருக்க காதல். உங்களோட வாழணும், அந்த வாழ்க்கைக்கு தேவையான அந்த பேலன்ஸை தான் அவங்க தேடிட்டுருக்காங்க. ரொம்ப அமைதியாக இருக்க சொல்கிறாங்க, உங்களை ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அப்படிங்கிறாங்க. உங்களை என்ன முக்கியமாக சொல்கிறாங்க அப்படின்னா, வென் ஐ ட்ரூலி சரண்டர் மை டிசையர் டு த யூனிவர்ஸ், எ மைட்டி ஃபோர்ஸ் ஆஃப் ஃபெய்த் கேன் செட் இன். இதை தான் நீங்கள் சொல்லணும். நான் வேணால் திரும்ப சொல்கிறேன். நீங்கள் வந்து உண்மையாக சரண ஆகும்போது இந்த பிரபஞ்சம் வந்து ரொம்ப ஒரு அழகான ஃபோர்ஸாக மாறி உங்கள் காதில் ஒன்று சேர்க்கறதுக்கு உதவி செய்யும். ஸோ நீங்கள் கண்ட்ரோல் எடுத்துருங்க, கண்ட்ரோல் பட்டன்லேருந்து கை எடுத்துருங்க, பிரபஞ்சம் பார்த்துப்பாங்க. ரிகன்சிலேஷன், பிரிஞ்சு போன காதல், விலகி இருந்த காதல், நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் எல்லாம் எங்கே வந்து முடிய போகுது? ரிகன்சிலேஷன். ஸோ நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் ரிகன்சிலேஷன் கார்டும், இன்ஸ்பிரேஷன் கார்டும், மேக் த எஃபர்ட் கார்டும் வரது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஸோ உங்கள் எனர்ஜி வந்து ரொம்ப அலைண்டாக இருக்குது. நான் வந்து உங்களுக்கு ஹைலிலே ரெக்கமெண்ட் இன்றைக்கி மார்னிங் அப்லோட் பண்ண 5D ரேடியோ. அதில் பியூட்டிஃபுல்லான ஒரு எனர்ஜி. அவங்க வந்து ரொம்ப எவ்வளோ ஆழமாக நேசிக்கிறாங்க, எப்படி தவிக்கிறாங்க அப்படிங்கிறது அதில் அழகாக சொல்லியிருப்பாங்க. பாடல் வரிகள் மூலமும் இன்றைக்கி எனக்கு ரொம்ப திக்குது. பார்க்கலாம். ஐ சூஸ் பிலீவ் இன் மை செல்ஃப். அவங்க வந்து இப்போ தான் அவங்க மேலேயே நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முழு முதற் காரணம் நீங்கள் மட்டும்தான். அதனால் நீங்கள் இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது. மெஜிஷியன், வை, ஓ மை காட், இதே மெஜிஷியன் கார்டு தான் மார்னிங்கும் வந்துச்சு. இட்ஸ் லைக் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஃபுல் லவ் மூடில் இருக்காங்க. நீங்கள் தான் அவங்களுக்கு வேணும். மை காட், யூ ஒன்ட் பிலீவ் மீ, இதே 3 ஆஃப் வான்ஸ், இதே மெஜிஷியன் கார்டு தான் வந்து வேறு டெக்கில் வந்து மார்னிங் 5D ரேடியோ. இட்ஸ் லைக் எனர்ஜி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இது உங்களோட பர்சனோட எனர்ஜி தான், அதில் வந்து உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை. மார்னிங் போட்ட ரீடிங் வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா அவங்க தான் திரும்பவும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. மேபி நீங்கள் ரொம்ப குழம்பியிருக்கீங்க, இந்த கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் ரொம்ப லைட் ஹார்ட்டட் எனர்ஜியில் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அவங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, ஏதாவது கிண்டல் கேலி இந்த மாதிரி லைட் ஹார்ட்டட் எனர்ஜி வருது அப்படின்னு பார்க்கலாம். புது ஆரம்பத்துக்கு தயாராக இருக்காங்க. இப்போ அவங்க பிளானிங் மோடில் இருக்காங்க. கண்டிப்பாக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு சப்போர்ட் இருக்குது. இங்கே ஒரு பறவை இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி இருக்குது. 3 ஆஃப் வான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 2 பேர் இல்லை 3 பேர். உங்களுக்கு பிரபஞ்சத்தோட சப்போர்ட் இருக்குது. உங்களுக்கு நிறைய பேர் உங்கள் காதல் வாழ்க்கைக்கு உதவி செய்ய காத்துட்ருக்காங்க. ஸோ அந்த பர்சன் வந்து கரெக்டாக ஒருத்தங்களாக பிக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் வந்து நியூ பிகினிங் இங்கே எதை மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் இங்கே கூடிய சீக்கிரம் நீங்கள் அது வெளியில் போவீங்க. ஸோ ஒரு சிலருக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ். ஜன்னல் எட்டி குதிச்சு போக போகிறீங்க, இல்லைனா திருட்டுத்தனமாக வெளியில் போக போகிறீங்க, யாருக்கும் சொல்லாமல். ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்ல போகிறதில்ல, யாருக்கும் சொல்ல போகிறதில்ல. ஜஸ்ட் 2 பேரும் திருட்டுத்தனமாக இங்கே ஓட போகிறீங்க. ஒரு பிரேக், அந்த ஒரு மீ டைம், அந்த வேல்யூபிள் டைம்க்காக உங்களுக்குள்ள மேபி உங்களோட ஃப்யூச்சரை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இருக்கலாம். பட் கூடிய சீக்கிரம் இந்த பிரேக் த்ரூவாக உங்கள் நோ கான்டாக்ட். வாவ், யூ ஒன்ட் பிலீவ் திஸ். இங்கே பாருங்கள் பாட்டம் டெக் கார்டில் என்ன இருக்குன்னு. நைட் ஆஃப் வான் ஜன்னலை குதிச்சு போயிட்டுருக்கீங்க. இட்ஸ் லைக் பிரபஞ்சன் சொல்கிறாங்க நான் சொல்கிறது உண்மைதானு.
ஸோ யார் வீட்லேயாவது ஜன்னல் இல்லைன்னா நான் எப்படி குதிச்சு ஓடுவேன்னு கேட்காதீங்க. அந்த இட்ஸ் லைக் அ மெட்டஃபாரிக்கல் விஷயம். நீங்கள் வந்து அந்த மாதிரி திருட்டுத்தனமாக எங்கேயோ எஸ்கேப் ஆக போகிறீங்க, யாருக்கும் சொல்லாமல் கதவெல்லாம் உள்ள தாள் போட்டுட்டு நீங்கள் இருக்க மாதிரி ஒரு செட்டப்பை போட்டு எங்கேயாவது எஸ்கேப் ஆக போகிறீங்க. ஏன்னா வேற எங்கேயாவது போகிற மாதிரி ஒரு செட்டிங்கை போட்டு இந்த பக்கம் வந்து நீங்கள் லூட் விட போகிறீங்க. ஸோ ப்ளீஸ் என்ஜாய் த டைம். இந்த மாதிரி வேல்யூபிள் டைம்லாம் வந்து இந்த தருணங்களில் தான் உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். குழந்த பிறந்து நீங்கள் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இந்த திருட்டுத்தனம் பண்ணால் அதில் ஏதாவது ஒரு கிக் இருக்குமா, ஒரு இது இருக்குமா? ஜஸ்ட் என்ஜாய் யுவர் லைஃப். அதுக்குன்னு நான் எல்லாத்தையும் திருட்டுத்தனம் பண்ணுங்கன்னு சொல்ல. தட் லிட்டில் திங்ஸ் அதுதான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய பொக்கிஷமாக இருக்கும் பின்னாடி. கிங் ஆஃப் கப்ஸ், இந்த பர்சன் உங்கள் மேலே வச்சுட்ருக்க காதல் வந்து இட்ஸ் லைக் இம்பாசிபிள், இட்ஸ் லைக் அன்கண்டிஷ்னல் லவ். உங்களை நினச்சிட்டா அவங்க மனசில் வெறும் ஊழலலா பாட்டு மட்டும்தான் ஓடுது. கண்டிப்பாக இங்கே உங்களை தள்ளிட்டு போக போகிறாங்க. அதில் வந்து உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை. பிளான் பெருசாக இருக்குது. ஜட்ஜ்மெண்ட், டிவைன் இன்டர்வென்ஷன். ஓ மை காட், ஜட்ஜ்மெண்ட். இது பிரபஞ்சம் உங்களுக்கு தர சந்தர்ப்பம். ஏன்னா யாரோ உங்களை இடையில பூந்து தொல்லை பண்ணியிருக்காங்க. ஏன்னா மார்னிங் ரீடிங்கில் ஒரு காமிக் எனர்ஜியை நான் பிக்கப் பண்ணது ஃபேமிலியாக இருக்கலாம், தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லைனா லிட்ரலாக வந்து டெவில் எனர்ஜியாக இருக்கலாம். பட் சம்திங் இஸ் ட்ரைங் டு ஸ்டாப் யூ. பட் அவங்களால உங்களை ஸ்டாப் பண்ண முடியுமானா முடியாது, நிச்சயமாக முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு அன்ஸ்டாப்பபிள் எனர்ஜியில் தான் இருக்கீங்க. அதனால தான் இந்த பர்சன் ஸ்னீக்கி வழியில் பிளான் பண்ணுறாங்க. இந்த பிளானுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதுக்கு யாரோட ஹெல்ப்போ அவங்க எடுக்க போகிறாங்க, இல்லைனா வந்து பிரபஞ்சம் ஸ்பிரிட் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அந்த எப்படி நீங்கள் பிக்கப் பண்ணி. ஸோ நான் எதையுமே இங்கே பாருங்கள், இங்கேயும் விண்டோ திறந்திருக்கு. விண்டோ வழியாக தான் எட்டி பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அந்த சந்தர்ப்பத்துக்காக. அந்த சந்தர்ப்பம் நிச்சயமாக நடக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக காத்துட்ருக்கீங்க அவங்களோட எங்கே அது வெளியில் போகணும், ரொம்ப லைட் ஹார்ட்டட் எனர்ஜியில் இருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்க. பேபி டைம் வந்துருச்சு, கவலையே படாத, ரெடியாக இரு. மேபி நீங்கள் ட்ரெஸ்லாம் வாங்கி எனர்ஜெட்டிக்கில் ரெடி ஆகிட்டிங்கன்னா ரெடி ட்ரிப்புக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ரெடியாக இருக்கீங்க. மேபி வேலண்டைன்ஸ் டேக்கு வாங்கியிருக்கலாம், இல்லைனா ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். இட்ஸ் ஆல் அ சைன். நீங்கள் வந்து வெளியில் போக போகிறீங்க. ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப், கோ அவுட், என்ஜாய் யுவர் லைஃப். அதுதான் வந்து உங்களை இந்த எனர்ஜிக்குள்ளே கொண்டு போகும். ஸோ நீங்கள் அது வரைக்கும் வீட்டை பூட்டிட்டு உள்ளே இருக்காதீங்க. ஜஸ்ட் கோ அவுட் அண்ட் என்ஜாய் யுவர் லைஃப். அப்போ தான் அது வந்து உங்களை அந்த எனர்ஜிக்கு அட்ராக்ட் பண்ண முடியும். அந்த எனர்ஜியை உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். ஸோ நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் எப்போது ரொம்ப அழகான எனர்ஜி. இதுக்கு மேலே நம்ம டீப் டைவ் பண்ணணும்னு அவசியம். ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. ரெடியாக இரு, நான் எஃபர்ட் எடுக்க போகிறேன், ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கோ, நான் உன்னை வெளில கூட்டிகிட்டு போக போகிறேன், திருட்டுத்தனமாக தான் போக போகிறோம், அதுக்கெலாம் ப்ரிப்பேர் ஆகிடு, நான் வரமாட்டேன், இந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன்னு எந்த சாக்கும் சொல்லாத அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் பி ப்ரிப்பேர். எப்போ பண்ண போகிறாங்க, இல்லைனா பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதாவது இந்த சூழ்நிலைக்காக கைடன்ஸ் கொடுக்குறாங்களா? டெத் கார்டு. கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தை முடிக்கிறனால தான் இந்த விஷயம் நடக்க போகுது. ஸோ இந்த சூழ்நிலைக்கு ஒரு முடிவு கட்ட சொல்லி பிரபஞ்சம் அவங்களுக்கு ஒரு தெளிவான கட்டளை கொடுத்தாச்சு. இதுக்கு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனுக்கு. இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனுக்கு ஒரு முடிவு கட்ட போகிறாங்க. எப்படி? ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் மூலம். இது ஆல்ரெடி நீங்கள் எனர்ஜெட்டிக்கலாக பிக் பண்ணியிருப்பீங்க. அவங்க வர மாதிரி, இல்லைன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி ஒரு எனர்ஜி, உங்களுக்கு ஒரு வைப் வந்திருக்கும் ஆல்ரெடி. ஸோ அந்த வைபட், ஓ மை காட், யூ ஆர் த ஸ்டார். ஸோ இந்த கனெக்ஷன் வந்து பெரிய லெவல். மை ஹேரஃபண்ட். ஸோ யூ நீட் டு ட்ரஸ்ட். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தான் ஸ்டார், நீங்கள் தான் உங்களுக்கு கைடிங் ஸ்டார். நீங்கள் இல்லாமல் அவங்களுக்கு ஒன்றுமே, நீங்கள் தான் இன்ஸ்பிரேஷன். அது அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்களே. இந்த ஸ்டார் கார்டை நான் கீழே வைக்கணும்னா இதுக்கு ஏதாவது நான் ஓகே, ஏன்னா இந்த எனர்ஜியை நான் எடுக்க விரும்பலை. ஸோ இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் எனர்ஜி. டேக் அ டீப் பிரீத். இப்போ சொல்லுங்கள், ஐ மேனிஃபெஸ்ட் மை டிவைன் கவுண்டர் பார்ட்னர். இது உங்களுக்கு அழகான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறும். ஏன்னா பல முடிவுகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இங்கே டிவைன் இன்டர்வென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் தான் இங்கே டிவைன் இன்டர்வென்ஷன். நீங்கள் வந்து ரொம்ப நல்லா தனியாக இருந்திருக்கீங்க. இந்த காதல் வாழ்க்கையில் இருந்தாலும் தனிமை தான் உங்களுக்கு வந்து விடையாக இருந்திருக்கு. பட் இனிமேல் தான் தனிமை இருக்க போகிறதில்ல. இந்த பர்சன் ரொம்ப ஸ்ட்ராங்காக களத்தில் இறங்க போகிறாங்க. ரொம்ப தெளிவாக இருக்காங்க. என்ன ஆனாலும் சரி, நான் என்னோடய லவ்வோட வெளியில் போகிறேன். தடுக்கிறது யாருடா? தெரிஞ்சாதானடா தடுப்பீங்க, நான் தெரியாமல் போகிறேன்டா. இட்ஸ் லைக் வடிவேலு மாதிரி ஆகிட்டாங்க. சொல்லிட்டு போனால் தானே நான் பிளான் பண்ணுவீங்க, நான் சொல்லாமல் போகிறேன்டா, என்ன பண்ணுறீங்க நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க தெளிவாகிட்டாங்க. மேபி அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, ரொம்ப தெளிவாக நேரடியாக பண்ணணும் அப்படின்னு நிறைய பித்தலாட்டங்கள் நடந்திருக்கு அவங்க வாழ்க்கைக்குள்ளே. அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ உங்களுக்கு பிரபஞ்சம் ஒரு தெளிவு கொடுத்துறாங்க. நான் முதவே சொன்னேன்னா திருட்டுத்தனமாக ட்ரிப் போனேன், கேட்டியா? நான் நேராக தான் போவேன்னு. இப்போ என்ன நடந்துட்டுருக்கு? நான் சொல்கிற வழிக்கு தான் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வச்சுருக்காங்க. ஸோ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, சில சூழ்நிலைகளை நம்ம வந்து டவுன் ப்ளே பண்ணணும். அது எதுக்கு? ஃபார் த செக்யூரிட்டி. அவங்களோட செக்யூரிட்டி, உங்களோட செக்யூரிட்டி. ஏன்னா அவங்க இன்னும் பேலன்ஸ்டாக இல்லை. அதுக்காக பேசாமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பேலன்ஸ் வர வரைக்கும் உங்கள் காதல் வாழ்க்கையை சீக்ரெட்டாக வச்சுருந்தா போதும். தட்ஸ் வாட் த மெசேஜஸ்.
அதான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல விரும்புறது. ஜெய் சாய்ராம், காட் bless யூ, பி ஹாப்பி. கூடிய சீக்கிரம் உங்கள் வாழ்க்கை கலர்ஃபுல்லாக மாறப்போகுது. ஐ ப்ரே ஃபார் தட்.